ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெள்ளி மணவாளனுக்கு. இன்று 18/4/2025. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் அதுவுமாக இன்று நட்சத்திர பரிகார யாகம் செய்து விட்டோம். இன்று சாதுகளுக்கு அன்னதானம், மூட்டு வலி சூப்பு, அங்க காட்டுங்கயா, மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், இது போல சேவைகள் மினரல் வாட்டரோட தினந்தோறும் சாதுகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு செய்துட்டு இருக்கோம். முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊரை விட்டு, உறவை விட்டு, சொந்தங்களை விட்டு திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையாரை நம்பி இந்த சாதுகள் வந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாவது. ரொம்ப சிரமப்படுறாங்க, பனியில, வெயில்ல, மழையில, காத்துல. இவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை மூட்டு வலி சூப்பு மருந்து, ஒரு வேளை மூட்டு வலிக்கு தைலம், இது போல கொடுத்து பெட்ஷீட் தரலாம், டவல் தரலாம், தட்டு தரலாம், மக்கு தரலாம், வேட்டி தரலாம், துண்டு தரலாம், அன்னதானமும் தரலாம். இந்த மாதிரி தரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த காணொலியிலேயே என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவி இந்த மாதிரி ஏழைகளுக்கு, ஏழை சாதுகளுக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஓம் நமச்சிவாயா. இது போல சாதுகளுக்கு அன்னதானம் தினசரி வழங்கின்னு இருக்கோம். குளிர்காலத்துல பெட்ஷீட்டு, தலகாணி, போர்வை இது போல கொடுக்குறோம். அவங்களுக்கு உடை, வேட்டி, துண்டு கொடுக்குறோம். நீங்களும் நாங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். நீங்களும் கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்க கையாலே நீங்களே என்ன பண்ணலாம், இது போல சாதுகளுக்கு அன்னம் கொடுக்கலாம். அவங்க நோய்க்கு மாத்திரை மருந்து கொடுக்கலாம். அவங்க போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் தரலாம், கட்டிக்கிறதுக்கு வேட்டி சட்டி தரலாம். நன்றிங்க. வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, லைனா உட்காருங்கய்யா. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இந்த அண்ணாமலையார் சேவையோட அறக்கட்டளையோட சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஐயா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்போ வரீங்க, எப்பப்போ வந்து சாப்பிடுறீங்க? சாயந்தரம் வருவாங்க. சாயந்தரம் தினமும் ரெகுலரா வந்துடுறீங்க. சூப்பர் ஐயா. ஐயா ஐயா சாப்பாடு எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு ஐயா. நல்லா இருக்கு. உங்க பேர் ஐயா? என் பேர் கனகராஜ். சாமி வணக்கம். சொல்லுங்க சாமி, சாப்பாடு எப்படி சாமி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாமி, இந்த அண்ணாமலையார் சேவை அறக்கட்டளையில என்னென்னலாம் கொடுத்துட்டு இருக்காங்க? எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆனா சாப்பாடு இன்னைக்கு நல்லா இருக்கா? ஓகே. சாமி, சாப்பாடு எப்படி இருக்கு? அருமையா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு. சூப்பு தைலம் எல்லாம் எப்படி இருக்கு? இங்க சூப்பு, தைலம், சோப்பு எல்லாமே ஐயா கொடுத்துட்டு இருக்காருங்க. எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. சாப்பாடு நல்ல வெஜிடபிள், காய்கறி எல்லாம் நிறைய போட்டு நல்லபடியா உடம்புக்கு ஊட்டமான சத்தம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர். சாமி, சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு அருமையா இருக்கு சாமி. இங்க பாத்தீங்கன்னா நம்ம முழங்கால் வலி, கை கால் வலி, உடம்பு வலி, இதுக்கு எல்லாமே சூப் ஐயா கொடுக்காங்க. அதுக்கு எண்ணெயும் கொடுக்காங்க. இது எல்லாமே ஒர்த்தா இருக்கு. மக்களுக்கு, சாதுகளுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சூப்பர். நீங்க எவ்வளவு நாளா சாப்பிட்டு இருக்கீங்க இங்க? நான் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசமா சாப்பிட்டு. 2 மாசம் சாப்பிட்டு இருக்கீங்க. எந்த குறையும் இல்ல? எந்த குறையும், எல்லாமே நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. சூப்பர் 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 ஐயா. ஐயா, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது ஐயா. நல்லா இருக்கா? உங்களுக்கு தேவையான அந்த தைலம், துணி, அதுக்கப்புறம் எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு திருப்தியா இருக்கு? இன்னும் மேலும் மேலும் அவங்க செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி சரி, ஓகே ஐயா, நன்றி. ஐயா, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கிறதால தான் எல்லாரும் தேடி வரோம். எல்லா சாப்பாடு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. எல்லாருமே ஓகே, சூப்பர். சாப்பாடு பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலை சேவை அறக்கட்டளையோட சாப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்றாங்க.
இவங்க வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவ தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து தானத்தில் சிறந்த தானம் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் தான். அப்படிப்பட்ட அன்னதானத்தை சிவன் அடியார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல நம்பர் போயிட்டு இருக்கும். அந்த நம்பர் வந்து கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா வெளியூர்ல இருப்பீங்க, சிவ பக்தர்களுக்கு மக்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பாடு கொடுக்கணும், இல்ல துணி கொடுக்கணும், வேஷ்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினைப்பீங்க. அதை உங்களால வேலை சுமையால வந்து பாத்தீங்கன்னா உங்களால செய்ய முடியாம இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க. ஐயாவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் தனசேகர் அஃபிஷியல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.